பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அனிமல். உலகத்தில் நிகழும் நிகழ்வுகள் மிக அதிகமான மனவேதனை நமக்கு தந்தாலும், இதன் மூலமாக இந்த பேரழிவு, பெரும் சோதனை, பற்பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நேர்மறையாக யோசிக்க தொடங்கினால் நமக்கு விடை கிடைக்கும். நாம் இந்த பிறப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கே, தேவையில்லாத பல காரியங்களை விட்டு விலகுவதற்கே, இறைவனின் பக்கம் முழுமையாக திரும்புவதற்கே, நாம் எல்லோரும் நம்மை படைத்த இறைவனுடன் ஒன்று இணைவதற்கே அப்படின்றது நமக்கு புலப்படும். அது மட்டும் இல்லாம இதுவே இறைவனின் நோக்கமும் விருப்பமும் என்ற தெளிவும் நமக்கு பிறக்கும். இந்த மாதிரி சமயங்கள்ல தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி விலங்குகளின் மூலமாக, பறவைகளின் மூலமாக, சரியான நபர்களின் மூலமாக நம்மை பாதுகாப்பதும் உண்டு. விலங்குகளின் மூலமாக பாதுகாத்த நிகழ்வை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். ஒரு சில மாதங்களுக்கு முன் நடந்த வயநாட்டு நிலச்சரிவும், அதில் ஒரு பாட்டின் அனுபவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அன்று இரவு ஒரு பாட்டி தன் பேத்தியை எப்படியோ காப்பாற்றி காட்டுக்குள் வந்திருக்காங்க 2 பேரும். அப்போ ஒரு காட்டு யானை அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றதாகவும், அதனால பெரும் பதட்டமும் பயமும் அடைஞ்சிருக்காங்க. பாட்டி கண்ணீர் மல்க அந்த யானையிடம் கதறியிருக்காங்க. எங்க உறவுகள் அனைத்தையும் இழந்துட்டோம். கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். எங்களை எதுவும் பண்ணிராத அப்படின்னு கண்ணீர் மல்க கெஞ்சிருக்காங்க. அன்று இரவு முழுவதும் அந்த யானை பாட்டிக்கும் பேத்திக்கும் காவலாக இருந்ததாகவும், அதே இடத்துல இருந்ததாகவும், பாட்டி பேத்தி கெஞ்சும் போது அந்த யானை கண்ணீர் விட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த நாள் மீட்பு குழுவினர் பாட்டி பேத்தியை மீட்கும் வரை அவர்களுக்கு காவலாக இருந்ததாகவும் பாட்டி சொல்றாங்க. இதை கேட்ட அனைவரின் கண்களிலும் கண்ணீர். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாட்டி பேத்தின் வேதனையை யானை உணர்ந்து கண்ணீர் விட்ட மாதிரி, பாட்டி பேத்தின் வேதனையை உணர யானையால் முடியும் போது நம்மை படைத்த தேவாதி தேவனுக்கு உணர முடியாதா? யானையிடம் அந்த பாட்டி கெஞ்சியது போல என்றாவது நாம் நம்மை படைத்த இறைவனிடம் கெஞ்சிருக்கோமா? நாம் நம் கடவுளின் பக்கம் திரும்பும் போது வரும் ஆசீர்வாதத்தை குறித்து பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அது சங்கீதம் 91:13-16 வரைக்கும் இருக்கு. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு இருக்கு. இன்று நம்ம பார்க்க போகும் நபர் தானியேல். பாபிலோன் ராஜ்யத்தில் தானியேல் இருந்தார். ஞானத்திலும் தேவனிடத்தில் அசைக்க முடியாத விசுவாசத்திலும் மிகவும் தேறினவனாக இருந்தார் என்பது நமக்கு தெரியும். தானியேல் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டாலும் அதிகாரியாக உயர்ந்த நிலை அடைந்தது நமக்கு தெரியும். ராஜ பந்தியாக இருந்தாலும் தேவனுக்காக மறுதளிப்பதும், சூழ்நிலை எதிராக இருந்தாலும் தேவனோடு உறவாடுவதும், அவரை சுற்றி இருந்தவர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டாலும் ஆண்டவரின் காரியத்தில் உண்மையாக செயல்பட்டதும் நமக்கு தெரியும். விளைவு என்ன? குற்றச்சாட்டப்பட்டு தானியேல் சிங்கத்தின் கெபியில் போடப்பட்டதும் நமக்கு தெரியும். மறுநாள் காலமே ராஜா கெபியில் கிட்ட வந்து தானியேலை கூப்பிட்டு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்திற்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான் என்று கேட்கும் போது தானியேலின் பதில், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன்னு சொன்ன சம்பவம் நமக்கு தெரியும். இது தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தின் படியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்றதை நம்ம பார்க்கிறோம். உலகத்துக்கு ஒத்து போக கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடக்கூடாது, தேவனோடு நேரத்தை செலவிடணும், தேவனை பிரியப்படுத்தும் காரியத்தில் ஈடுபடணும்ன்றதும் புரியுது இல்லையா? இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த உலக காரியத்தில் நம்ம மூழ்கி போவதால், கடவுளை முழுவதும் மறந்து போவதால், நம் கால் போன போக்கில் நடந்து செல்வதால் சில பேரழிவுகள் கடவுள் அனுமதிப்பது உண்டு அப்படின்றது புரியுது. நாம் தானியேலை போல இருந்தா நாமும்
சிங்கத்தின் வாயிலிருந்தும் தப்பலாம். யானையிடமிருந்தும் பாதுகாப்பு பெறலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமா? உலக காரியங்களை விட்டு அவர் பக்கம் முழுவதும் சாய்வோமா? நாம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் அ நைஸ் டே. பை பை அண்ட் டேக் கேர்.